தற்போது இந்த நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி அனைவரும் அவரை காப்பாற்றி செல்வதற்காக விரைந்து செல்கின்றனர். அந்த பெண் குழந்தை அடித்து செல்லும் அபாயம் ஏற்படுது. காற்றின் அளவு புயலின் அளவு அதிகமாக ஆகிவிட்டது. காற்று அதிகமாக அடிப்பதால் அந்த குழந்தையை காப்பாற்றுவதற்காக செல்கின்றனர். இந்த குழந்தை அந்த சாலையை கடக்க முயன்ற போது அவர் அடித்து செல்லும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை தற்போது நம்ம நேரடியாக பார்க்கலாம். அந்த குழந்தையை இளைஞர்கள் மீட்டு கொண்டு வருகிற அந்த காட்சிகளை இப்ப தற்போது நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த குழந்தையை காப்பாற்றி கொண்டு வருகிறார்கள். அந்த குழந்தையை அடித்து செல்ல வேண்டிய அபாயம் நிலையத்திலிருந்து அந்த குழந்தையை காப்பாற்றி கொண்டு வருகிறார்கள். பழவேற்காடில் தற்போது புயல் படகுகள் அடித்து வர காட்சிகளை பார்க்கலாம். அந்த பக்கம் நம்ம உதிப்பொழிவை காட்டுற படகுகளை அடித்து கொண்டு வருகிறது. அந்த குழந்தையை காப்பாற்றி கொண்டு வர அந்த பெண் குழந்தை தற்போது காப்பாற்றி கொண்டு வருகிறார். இந்த பழவேற்காடில் புயல் எச்சரிக்கை அதிகமாக ஆகிவிட்டது. அனைவரும் வெளியே செல்லுமாறு மாவட்ட நிர்வாகம் இந்த பகுதியில் மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்தது. வராதவர்கள் உடனடியாக வர வேண்டும், பேருந்து மூலம் வர வேண்டும் என்பதை மாவட்ட நிர்வாகம் தொடர் கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் சில பேர் இங்க வீடு கட்டித்தரப்படவில்லை, சுனாமியால் வீடு கட்டித்தரவில்லை என்ற பல கோரிக்கைகளை வைத்து வராமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் உடனடியாக காவல்துறையை அமைத்து அதிவிரைவு படை மூலமாக வெளியேற்றி வரார்கள்.